வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ராஜ்மா பீன்ஸ் தாங்க. இந்த ராஜ்மாவை நைட்டே நம்ம ஊற வச்சு காலையில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு கிரேவி பண்ணிக்கலாம். இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி காலையில் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 தண்ணி கழுவி குக்கரில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 9 விசில் போட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். சரி, குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாதிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இவ்வளவும் நான் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா புதினா, மல்லி எல்லாம் முக்கியமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஃப்ளேவரே அதுதான். போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வழக்கமாக நம்ம வதக்குற மாதிரி தான். நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டு நல்ல கிரேவி ஆனதும் இறக்கிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டா போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடயுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி சாதத்து கூட தான் சாப்பிட போகிறோம். கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.